Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Solar World Energy Solutions Limited IPO ஓட complete analysis பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2013ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க solar based projectsக்கு EPC services அதாவது engineering, procurement and construction services கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட solutions ன்னு பாக்கும்போது ground mount solar EPC, rooftop solar and IPP ல பாத்தீங்கன்னா IPP projects and BES projects னு பிரிச்சிருக்காங்க. இதுல IPP projects அப்படினா Independent Power Producer Project and BES project அப்படினா Battery Energy Storage Systems னு சொல்லிருக்காங்க. and இது மட்டும் இல்லாம asset managementலயும் இந்த கம்பெனி இவங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட business models-ஐ 2 verticals-ஆ பிரிச்சிருக்காங்க. இதுல first vertical capital expenditure model னு சொல்லிருக்காங்க. end to end solar project solutions கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் னு பாக்கும்போது டிசைன், இன்ஸ்டாலேஷன், செட்டப் அண்ட் கமிஷனிங் னு சொல்லிருக்காங்க. இதுவே செகண்ட் வெர்டிகல் பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி சர்வீஸ் கம்பெனின்னு சொல்லிருக்காங்க. இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சர்வீசஸ் வெர்டிகல் மூலமா கஸ்டமர்ஸ் எந்த விதமான அப் ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சோலார் பவரை ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா இவங்களோட கிரவுண்ட் மவுண்டட் செட்டப்ல இருந்து 1.1 ஜிகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட PV மாடியூல் மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டி 1.8 ஜிகாவாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சோலார் யூட்டிலிட்டி அண்டர் எக்ஸிகியூஷன்ல 650 மெகாவாட்ஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோலார் ப்ராஜெக்ட்ஸ்ல 250+ மெகாவாட்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. May 14, 2024ல இந்த கம்பெனி சைனா பேஸ்ட் சோலார் பேனல் சப்ளையரான ஜென்சைன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமா இந்தியால மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண போறதாவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஜூலை 2025ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 277 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட கரண்ட் கிளைண்ட் பேஸ் பார்க்கும்போது ஹால்திராம்ஸ், SJVN Green, KRBL Limited, Moon Beverages, Medanta, Advanced Valves and DIT University னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவென்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா சேல், இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல இருந்து 87.73% ஆஃப் ரெவென்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து 11.21% அண்ட் சேல் ஆஃப் அதர் சர்வீசஸ்ல இருந்து 1.04% ஆஃப் ரெவென்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூஸ் இவங்களோட EPC செக்மெண்ட்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவென்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா அசாம் ரீஜன்ல இருந்து 53.31% ஆஃப் ரெவென்யூஸ் அண்ட் குஜராத் ரீஜன்ல 27.38% ஆஃப் ரெவென்யூஸ் அண்ட் மகாராஷ்டிரால 11.82% ஆஃப் ரெவென்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மோர் தென் 50% ஆஃப் ரெவென்யூஸ் அசாம் ரீஜன்ல இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 77.05 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாலும் 272 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 24ல ஸ்லைட்டா டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் 25ல ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களா இல்லையான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணணும்னா 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 333 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 351 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டையே நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் EPS. இந்த ஏர்னிங்ஸ் per ஷேர்னா என்ன, இதோட ஓவரால் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் இயர் கேட்டகரியில ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல EPS 10.68 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் கேட்டகரியில டெவலப் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த 2 இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 32.87 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் EPC சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 45.85னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம்.
நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7765 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 40.27% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 54.53% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் 0.37 டைம்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 ஆர் 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களோட பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் 14.14% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா இயர் கேட்டகரியில் டபுள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெர்லின், வில்சன் ரெனியூபிள் எனர்ஜி, KPI கிரீன் எனர்ஜிஸ், வாரி ரெனியூபிள் எனர்ஜிஸ், ஜென்சால் இன்ஜினியரிங் அண்ட் ஓரியானா பவர் லிமிடெட். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். சோலார் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்தியா வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பர்டிகுலரா குளோபல் இன்ஸ்டால்டு கெபாசிட்டி வந்து ஃபினான்ஷியல் இயர் 30ல கம்பேர் பண்ணும்போது 18.4% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனிக்கு அசாம் ரீஜன்ல இருந்து மட்டுமே மோர் தென் 50% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ரைட் நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்குறேன். பிகாஸ் அசாம் ரீஜனோட ரெவன்யூஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே 99.97% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இன் கேஸ் இந்த கஸ்டமர்ஸ் கூட இருக்கிற லாங் டர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அதுவுமே இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான கார்த்திக் சோலார் வேர்ல்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO செப்டம்பர் 23 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 25 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹5 per ஷேர். ஒரு லாட்டுக்கு 42 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 490 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். செப்டம்பர் 26 அலாட்மெண்ட் டீடைல் வந்துரும். நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் செப்டம்பர் 30 லிஸ்டிங் டேட். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் 78.70% சொல்லியிருக்காங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. யூஷுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஆல் குட். பிகாஸ் ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா சோலார் வேர்ல்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் IPOவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங், பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து ₹68 பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 19% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பர்டிகுலரா இந்த டைம்ல நிறைய IPOs ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஃபண்டை எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ணுங்க. நான் எந்தெந்த IPOல எவ்வளோ அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிற டீடைல்டு எக்ஸல் பிளானை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் கூடிய சீக்கிரமாவே ஷேர் பண்றேன். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.